மெரினா கடற்கரை உட்பட தமிழகத்தில் 4 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெரினா கடற்கரை, கடலூரில் இருக்கக்கூடிய சிறுவர் கடற்கரை, நாகையில் இருக்கக்கூடிய காமேஸ்வரம் கடற்கரை, ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை. இந்த 4 கடற்கரைகளுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் ஆகும். சர்வதேச சான்றிதழ். இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு கொடுப்பார்கள். சுற்றுப்புற சூழல் மேலாண்மை, சுற்றுலா வசதிகள், சுகாதாரமான நீர், சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு, இப்படி பல அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த ப்ளூ பிளாக் அப்படிங்கிற ஒரு அக்ரெடிடேஷனை கொடுப்பாங்க. அந்த அக்ரெடிடேஷன் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள 4 பீச்சுகளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 18 கோடியில இங்க உட்கட்டமைப்பு வசதிகளை பணிகளை மேம்படுத்துறதுக்காக டிஎன்சிஆர் நிதியும் ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. திமுக அரசு சுற்றுப்புற சூழலில் நிறைய கவனம் செலுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று.